மனோகரையா, உங்க குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் கிளம்பிட்டாங்க தலைவரே. நான் கால் பண்ணிட்டேன். எல்லாரும் கிளம்புனாலும் இந்த பொம்பளைங்க கிளம்பவே ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? அதுவும் எங்க வீட்டில் அத்தனை பொம்பளைங்க இருக்காங்க. எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஐயரே, உங்க வீட்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? எங்க வீட்டில் எல்லாரும் கிளம்பியாச்சு தலைவரே. எல்லாரும் உள்ளதான் உட்காந்துட்டு இருக்கா. நான் வேகமாக கிளம்பி வந்துடணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. அதனாலே எல்லாம் கிளம்பி வந்தாயிடுச்சு. எல்லாரும் போய் பஸ்ஸில் உட்காந்தாயிடுச்சு. ஆமாம் தலைவரே, உங்கள் பாப்பா வெளியூரில் படிக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களே, பாப்பா வருதுன்னு சொல்லியிருந்தீங்க, வந்துடுச்சா? வந்துட்டா. இன்னைக்கு மத்தியானம் தான் வந்தா. அவளும் டூருக்கு வரா. சரிங்க தலைவரே. ஐயரே, எந்த பிரச்சனையும் வராதுல்ல அந்த சித்திரலேகாவால? தலைவரே, அதை பற்றி எந்த பயமும் தேவை கிடையாது. என்னுடைய குரு ஆசான் கொடுத்த ரக்ஷ கயிறு நம்ம எல்லாரோட கையிலயும் இருக்கு. எல்லாரோட வீட்லயும் கட்டியாச்சு, கோவில்லையும் கட்டி ஆயிடுச்சு. சித்திரலேகா இல்லை, இனி எந்த பேய் பிசாசும் நம்ம ஊரையும் நம்ம ஊர் மக்களையும் அண்டாது. நம்ம சந்தோஷமா டூரை முடிச்சுட்டு வந்துருவோம். அதுக்குள்ள குருஜி ஏதாவது ஒரு பரிகாரத்தை கொண்டு வந்திருப்பாரு. அதை நம்ம பண்ணி சித்திரலேகாவை மறுபடியும் சிறப்படிச்சு வச்சிடலாம். அதை பத்திலாம் நீங்க எதை பத்தியுமே ஐயப்பட வேண்டாம், பயப்பட தேவையில்லை. சரிங்க ஐயரே, கடவுள் தான் காப்பாற்றணும். இதோ எங்க வீட்ல எல்லாரும் வந்தாயிட்டு. வாங்கம்மா. வந்துட்டோம் தலைவரே. போங்க போங்க, எல்லாரும் வண்டியில் ஏறுங்க. லக்கேஜஸ்லாம் பின்னாடி கொடுத்துருங்க. பின்னாடி ஓப்பன் பண்ணி லக்கேஜஸ்லாம் வச்சிடலாம் பஸ்ஸுக்கு பின்னாடி. அதெல்லாம் கொடுத்தாயிட்டு தலைவரே, எல்லாமே கொடுத்தாச்சு. எல்லாமே லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. உள்ளே போய் உட்கார்றது மட்டும் தான் பாக்கி. போங்கம்மா, போயிட்டு என்ன சீட் வேணுமோ பார்த்து உட்காந்துக்கங்க. சரிங்க தலைவரே. ஷாலு, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க? வா போலாம். அது ஒன்றும் இல்லடி, ஆனந்த் வருவானான்னு தெரியலையே, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் வருவான். அதான் கோவிலில் வச்சு உங்ககிட்ட வரேன்னு சொன்னான்ல, நானும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். பசங்களா, என்ன அங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க? வரலையா நீங்க? வருவோம் தெரியுமா? ஏன்னா இப்பதான் முப்பாத்தா சொல்லுச்சு, அந்த பேய் சித்திரலேகா வெளியே வந்துட்டாலாமே. என்கிட்ட சொல்லிட்டு கையில ரக்ஷ கயிறு கட்டி விட்டா காலையிலேயே. என்னென்ன என்ன விஷயம்? பிள்ளைக்கு வேற கல்யாணம் வைக்கிற இந்த மாதிரி நேரத்துல தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரணுமா? முரளி, நீ அதெல்லாம் நினைச்சு எதுவுமே கவலைப்படாது. நம்ம ஊர் தலைவரும் புரோகிதரும் அந்த பேயை அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டாரு. உன் கையில கட்டியிருக்க அந்த ரக்ஷ கயிறு நம்மளை காப்பாற்றும். அதுவும் இல்லாம பிள்ளையோட கல்யாணத்தை பத்தி ரொம்ப கவலைப்படாது. அதெல்லாம் நல்லபடியா நம்ம நடத்திடலாம். சரிண்ணா. வணக்கம் தலைவரே. பாட்டிமா, வாங்க வாங்க, போய் உள்ள உட்காருங்க. லக்கேஜ் எல்லாம் பின்னாடி வச்சாச்சா? அதெல்லாம் வச்சாச்சு. ஆமா பாட்டி, இந்த பசங்கள்லாம் யாரு? உங்க பேர பசங்களா? ஆமாப்பு, பின்னாடி நிற்கிறான்ல அந்த கருப்பு சட்டை, அப்புறம் இந்த சிவப்பு சட்டை, இவனுங்க 2 பேரும் பவளக்கொடியோட பிள்ளையோ, அப்புறம் அந்த மஞ்ச முடியும் இந்த முட்டைக்கண்ணனும் ராசாத்தியோட புள்ளிவோ. சரி சரி பாட்டி, போங்க உள்ள போங்க. தம்பிங்களா, பார்த்து போங்கப்பா. ஏன் தலைவரே, எல்லாருக்குமே இந்த பஸ் பத்திடுமா? ஊர்ல இருக்க எல்லாருக்குமே? ஏன்னா இப்போ என்னோட குடும்பம், அப்புறம் நம்ம ஐயரோட குடும்பம், அப்புறம் இந்த பாட்டியும் அவங்க பேர பசங்களும் போயிருக்காங்க. இவங்களுக்கே பஸ்ல இடம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மிச்ச பேருக்குலாம் எப்படி? ஆமாப்பா, இன்னும் சில குடும்பங்கள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் இன்னொரு பஸ் இருக்கு. மொத்தம் 2 பஸ் பேசி விட்டுருக்கு. சரியா போயிடும். சரிங்க தலைவரே. வணக்கம் தலைவரே. வணக்கம்ப்பா, வாப்பா. தம்பி, நீ தேவகி அக்காவோட பையன் தானே? அப்புறம் அதுவும் சம்சாரமா? ஆமாங்க அண்ணன். சொல்லாம கொல்லாம வடநாட்டுல இருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட. ஒரு ரிசப்ஷனாவது வைக்கிறது தானேப்பா? வைக்கணும்ண்ணே, வைக்கணும். ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இவங்க வீட்டிலே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, என்னோட மாமியார் வீட்டில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சிடலான்னு தான் இருக்கோம். சரிதான்ப்பா. எங்க அம்மா வரலையா?
இல்லை அண்ணே, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அவங்களால இப்படி டூர் வந்து ஃபுல்லாக சுற்றிலாம் பார்க்க முடியாது. அதனால அவங்கள பக்கத்து ஊரில் இருக்க சித்தி வீட்டில் விட்டுட்டேன். அவங்க அங்கே இருக்காங்க. ஆ சரிப்பா, உள்ள சீட் இருக்கா பார்த்துக்கோ. ஏன்னா இப்போ ஒரு 3 குடும்பம் உள்ள போயிருக்கு. உள்ள சீட் இருக்கா பாரு, இல்லைன்னா அடுத்த பஸ் வரும், நீங்க அதுல ஏறிக்கலாம். ஆ சரிண்ணே, இதோ பார்த்துட்டு வரேன். அண்ணன் பார்த்துட்டேன். கரெக்டாக எங்கள் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி 2 சீட்டு தான் இருக்குது. வேறு சீட் இல்லை. இதுக்கப்புறம் வரவங்கெல்லாம் வெயிட் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். சரிப்பா தம்பி, அப்போ நீ போய் உக்காந்துரு. இந்த பஸ்ஸு கிளம்பிடும். இதுக்கப்புறம் வரவங்க இன்னொரு பஸ்ஸில் வருவாங்க. ஆ சரிங்க ஐயா. சிம்ரன் சலோ ஆவ். हाँ जी मैं आ रहा हूँ। எப்பா டிரைவர் தம்பி, சீட்டெல்லாம் ஃபில் ஆயிடுச்சுன்னா கிளம்பலாமா? ஆ ஆ சரி சரி. சரிங்க தலைவரே, உள்ள எங்க குடும்பத்துல இருக்கவங்களும் சீட்டு பிடிச்சு வச்சிருக்காங்க. நாங்களும் இந்த பஸ்லயே போகட்டுமா, இல்ல இன்னொரு பஸ் வருமே அதுல போகட்டுமா? பரவாயில்ல மனோகர் ஐயா, நீங்கள் இதிலே கிளம்பிடுங்க. இன்னொரு பஸ்ஸில் நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். ம் சரிங்க ஐயா. அவ்வளோதான் ஏறு, வண்டி கிளம்பிடுச்சு. ஆமாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களாம் உள்ளே இருந்தாங்களே, நீங்கள் கிளம்பலையா? இல்ல தலைவரே, நான் அப்பவே சொல்லிட்டேன் கடைசி பஸ்ல வரேன்னு சொல்லிட்டு. ம் சரிங்க ஐயரே. ஓ ஷிட், பஸ்ஸு போயிடுச்சு. டூர் அரேஞ்ச் பண்ண நானே இன்னும் பஸ்ஸில் ஏறலையே. மை காட். எப்பா தம்பி, யாருப்பா நீ? எதுக்கு கத்திட்டு இருக்க? ஆமாம், நீங்கள் தான் பஞ்சாயத்து தலைவர் இல்லை? வணக்கம் ஐயா, நான் தான் ராக்கி. இந்த டூரை அரேஞ்ச் பண்ணனே நான் தான். பஸ்ஸு கிளம்பிடுச்சா? கடைசி பஸ்ஸா? தம்பியாண்டா, இது கடைசி பஸ் எல்லாம் கிடையாது, பஸ் தான். பஸ் ஃபுல்லாயிடுச்சு, அதனால தான் அனுப்பி விட்டுட்டோம். அடுத்த பஸ் வரும், பொறுமையா இருங்கோ, எல்லாரும் சேர்ந்து கிளம்புவோம். சரியா? இப்படிலாம் கத்தக்கூடாது. இப்போதான் நிம்மதியாக இருக்குது. பஸ்ஸு போயிடுச்சோன்னு பயந்துட்டேன். ஏன் தம்பி, நீ மட்டும் தானா, இல்லை குடும்பத்தில் யாராவது இருக்காளா? ம் அதெல்லாம் இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. அதுதான் நான் முதல்ல வந்து பார்த்த பஸ்ஸு போயிடுச்சோன்னு பயந்துட்டேன். ஏன் தம்பி, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது நீ தான். உன்னை விட்டுட்டு நாங்கள் போயிடுவோமோ? இல்லைங்க, சும்மா ஒரு ஜர்க் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஐயோ டாடி, பஸ் போயிடுச்சா? இல்லடாம்மா, இது பஸ்ஸு ஃபுல்லாயிடுச்சு, அது கிளம்பிடுச்சு. அடுத்த பஸ் வரும், அதில் நம்ம போகலாம். வாட் ரபிஷ் திஸ் டாடி. நீங்க இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர். ஃபர்ஸ்ட் பஸ்ஸை விட்டுட்டு ரெண்டாவது பஸ்ல போகணும்னு சொல்றீங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்தீங்க. எனக்காக ஒரு இடம் பிடிச்சு வச்சிருக்கலாம்ல. இட்ஸ் டூ புல்ஷிட். ஐஸ்வர்யா, என்ன பேச்சு இதெல்லாம்? எதுக்கு கோவப்படுற? ஊர் தலைவர்னா எல்லா இடத்துலையும் முன்னுரிமை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாரையும் பத்திரமா கூப்பிட்டு போகணும், அதுதான் என்னோட பொறுப்பு. புரியுதா? இட்ஸ் டூ ரபிஷ். ஐ ஹேட் யூ. ஹாய், எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் தான் இந்த டூரே அரேஞ்ச் பண்ணேன். நானே லேட்டாக தான் போக போகிறேன். வாட்ஸ் ப்ராப்ளம் வித் தட்? ஹலோ, நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல. உங்க வேலையை மட்டும் பார்க்குறீங்களா? யாரா இவ? சரியான பஜாரியா இருப்போ போல. ச்சே, ராக்கி, இவகிட்ட வாயே கொடுக்கக்கூடாது இந்த டூர் முடிகிற வரைக்கும். தலைவரே, என்னாயிட்டு? வண்டி இன்னும் வரலையோ? வண்டிலாம் வந்துடுச்சுமா, வண்டி கிளம்பிடுச்சு. ஐயோ, வண்டி கிளம்பிடுச்சா? நான் இதுக்கு உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லிட்டு. அது பண்ணணும் இது பண்ணணும், எவ்வளவு நேரம் பண்ணிட்ட நீ? எல்லாம் உன்னால தான். வண்டி போயிடுச்சா? என்ன பண்றது? ஐயோ அம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? நீ தானே ஒரு வேலையா கொடுத்துட்டு இருந்த. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா அம்மா உமா, பிள்ளையாண்டால திட்டாதேம்மா. நீங்க சும்மா இருங்க ஐயரே. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு வேலை செய்யறது உருப்படியா இருக்காது. ஆனா வெளியில காட்டிக்கிறது மட்டும் ஏதோ நான் ஒரு பெரிய குடும்பக்காரி அம்மா மாதிரி காட்டிப்பா. இப்ப பஸ் போயிடுச்சு, இந்த ஊர்லயே இருந்து அந்த பேய்கிட்ட நாங்களே சாக்க வேண்டியதுதானா? அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கோம்மா. இந்த பஸ் தான் போயிடுச்சு, இன்னொரு பஸ் வருது, அதுல தான் நாங்க எல்லாரும் போக போறோம். அதுக்காக தான் நின்றுட்டு இருக்கோம். கோவப்படாதீங்க. ஓ அப்படியா? இன்னொரு பஸ் வருதா? சரி சரி. ஏம்மா, பஸ்ஸு வந்துட்டு. ஒருத்தரா போய் ஏறுங்க உள்ள. தலைவரே, அப்படியே பக்கத்தூரில் கொஞ்சம் பசங்க ஏறுவாங்க, அப்புறம் என்னோட ஃபேமிலியும் ஏறும். அப்படியே நம்ம பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியது தான். ம் சரிப்பா, மிச்ச பேர்லாம் போய் ஏறுங்க. அத்தை,
தம்பி வாப்பா. உன் பேர் ஏதோ சொன்னியே, நான் மறந்துட்டேனே. உன் பேர் விஜய் தானே? ஆமா அத்தை, கரெக்டா சொன்னீங்க, விஜய் தான். வாப்பா, என்ன லேட்டா? இல்ல அத்தை, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பின்னாடி நிற்கிறாரே அந்த தம்பி யாரு? அத்தை, நான் தான் இவனோட அண்ணன், மூத்தவன் ஆனந்த். ஓ அப்படியா தம்பி, சரி சரிப்பா. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா அத்தை? சரிப்பா, போய் உட்காருங்க போங்க. சரி அத்தை. என்ன சாண்டி, வார்த்தைக்கு வார்த்தை அத்தை அதிகமா இருக்கு. அம்மாவை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்றாரு போலயே. வாய மூடு கவி, யாருக்கு அதெல்லாம் விழப்போகுது. அமைதியா இரு. சரி சரி, அமைதியா இருக்க. இந்த டூர்ல இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ கடவுளே. டிரைவர் அண்ணா, பார்த்து ஓட்ட மாட்டீங்களா? உள்ள லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, இப்படிதான் சடன் பிரேக் போடுவீங்களா? யாராவது கீழே போய் விழுந்திருந்தா என்ன ஆகுறது? பார்த்து ஓட்டுங்களண்ணா. என்னாச்சு? ஐயோ டிரைவர், என்னாச்சு? இப்படிதான் வண்டியை ஓட்டுவியா? எல்லாரும் போய் இடிச்சுக்கிட்டோம். எப்பா டிரைவரு, என்னாச்சு? எதுக்கு சடன் பிரேக் போட்ட? சார் தெரியல சார், முன்னாடி இருக்க வண்டி பிரேக் போட்டுடுச்சு, சடன் பிரேக், அதனால தான் நானும் போட்டேன். அவங்க எதுக்கு சடன் பிரேக் போட்டாங்கன்னு தெரியலையே. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். தம்பி இருப்பா, நானும் வரேன். நானும் வர இருங்கோ. நான்சென்ஸ், ஒழுங்கா டிரைவிங் கூட தெரியல. ஷிட். என்னாச்சு மனோகர், எதனால பஸ் நின்றுடுச்சு? தெரியல தலைவரே, யாரோ பஸ் முன்னாடி வண்டி போட்டு நின்றுட்டு இருக்காங்க. யார் அது? இவ்வளோ பெரிய பஸ் வர்றது தெரியாதா? இப்படி குறுக்கில் வண்டி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்னைக்கு இருக்கா அவங்களுக்கு? தம்பி, யாருன்னு பார்க்கலாம் வாடா. என்ன தம்பி இது, இப்படி போற பஸ்ஸுக்கு முன்னாடி வண்டியை இப்படி நிறுத்தி வச்சிருக்கீங்க? தம்பி, நீங்கள் போலீஸ்காரர் தான், அதுக்காக நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. என்ன தலைவரே, நானும் இந்த ஊருக்காரன் தானே, என்ன கூப்பிட்டாம நீங்க மட்டும் டூருக்கு போறீங்க? நானும் உங்க கூட டூருக்கு தான் வர போறேன்.